Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் MS வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டை நாம் கிரியேட் பண்ணும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய 5 மிஸ்டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் இது தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ணும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய முதல் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங். இன்னும் நிறைய பேருக்கு என்டர் கீக்கும் ஷிஃப்ட் என்டர் ஷார்ட்கட் கீக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியறதில்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நாம் ஒரு பேராகிராஃபை ரெடி பண்ணுறோம், ஒரு லைனோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாமளாக போய் என்டர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா என்டர் கொடுத்தோம்னா அது அடுத்த பேராகிராஃபுக்கு பார்த்தீங்கன்னா சமம். அடுத்த பேராகிராஃப் தான் என்டர் கொடுக்கறதுனால இது நெக்ஸ்ட் பேராகிராஃபாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும். ஸோ நம்ம சேம் பேராகிராஃபில் தான் இன்னும் ஒர்க் பண்ணுறோங்கிற பட்சத்தில் நாம் என்டர் கொடுக்க வேண்டாம், டைரெக்டாக நம்ம டைப் பண்ணிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேம் பேராகிராஃபில் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆயிரும். இல்லை எனக்கு அடுத்த லைனில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்டர் கொடுக்க வேண்டாம், ஷிஃப்ட் என்டர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது என்டர் கொடுக்குறோம்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது. ஒரு சாஃப்ட் லைன் பிரேக் வேணும், நெக்ஸ்ட் லைனில் ஒர்க் பண்ண விரும்புகிறோம்னா அப்போ நாம் ஷிஃப்ட் என்டர் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரம் அட்ரஸ், இந்த டு அட்ரஸ், இந்த அட்ரஸ்லாம் டைப் பண்ணும் போது என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைனில் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுக்கலாம். ஓகே, பட் இதெல்லாம் தாண்டி முக்கியமானது பேராகிராஃப் ஸ்பேசிங். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராகிராஃபை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பட் பேராகிராஃபோட ஸ்பேஸிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் போது இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நம்ம பேராகிராஃப் ஸ்பேஸிங்கை எங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், முதல்ல Ctrl+A கொடுத்து என்டையர் கண்டென்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் பேராகிராஃபோட குரூப் ஐக்கனை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா அங்கே பேராகிராஃபோட ஸ்பேஸிங்கில் பார்த்தோம்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இதை இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் பேராகிராஃபோட அந்த குரூப்பில் பார்த்தோம்னா லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் ஆப்ஷனில் ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பேராகிராஃப் 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கேருந்து ஆட் பண்ணலாம். இல்லை குறிப்பிட்ட பாயிண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் பேராகிராஃபோட குரூப் ஐக்கனை கிளிக் பண்ணி இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே நாம் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் 12 பாயிண்ட் என்ன பண்ணுறேன் கொடுத்துருக்குறேன். நல்லா கவனிங்க. பட் இதில் நாம் செய்யக்கூடிய 2 மிஸ்டேக்ஸை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, பேராகிராஃபுக்கு நடுவில் இந்த மாதிரி ஸ்பேசிங் இல்லைன்னா முன்னாடி நம்ம என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணமோ, அதாவது லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் ஆப்ஷனுக்குள்ளே போயோ இல்லை பேராகிராஃபோட குரூப் ஐக்கனுக்குள்ளே போயிட்டோ நமக்கு தேவையான ஸ்பேசிங்கை கொடுக்கணுமே தவிர நாம் போய் உட்காந்து மேனுவல் ஸ்பேசிங் உட்காந்து என்டர் கொடுத்து செய்யக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, என்டருக்கும் ஷிஃப்ட் என்டருக்கான வித்தியாசம் இங்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரே பேராகிராஃப் தான், ஆனால் ஒவ்வொரு லைனும் தனித்தனி பேராவாக தெரியறதுக்கான ரீசன் இந்த இடத்துல தொடர்ந்து டெக்ஸ்ட்டை என்ட்ரி பண்ணாமல் அங்கங்கே என்டர் கீ யூஸ் பண்ணதுனால இதெல்லாம் அடுத்தடுத்த பேராவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது நிறைய விதமான ஃபார்மேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ அதனால நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம், அடுத்த பேராகிராஃப் தான் என்ட்ரி பண்ண போகிறோம்னா அப்போ என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் பேராகிராஃபுக்கு போகலாம். நெக்ஸ்ட் லைன் தான் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நாம் என்ன கொடுக்கணும், ஷிஃப்ட் என்டர் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். பேராகிராஃபுக்கு நடுவில் ஸ்பேசிங் இருந்தாலும் இல்லைனாலும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ நாம் போக வேண்டிய ஆப்ஷன் கரெக்டாக ஹோமில் பேராகிராஃபோட லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் இல்லை பேராகிராஃபோட குரூப் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஈவன் லேஅவுட் டேப்பில் போய் பார்த்தாலும் அங்கேயும் பேராகிராஃபோட ஸ்பேசிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். மேனுவலாக உட்காந்து என்டர் கொடுத்து ஸ்பேசிங்கை நாமளாக கிரியேட் பண்ணக்கூடாது. சரி, ரெண்டாவது மேனுவலாக ஹெட்டிங் ஆட் பண்ணுறது. ஒரு ஹெட்டிங் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு வரணும்னாலே நாம் உடனே என்ன பண்ணுறோம், டக்குன்னு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பயங்கரமான ஃபார்மேட்டிங்லாம் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் போல்டு கொடுக்கறது, அண்டர்லைன் கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஃபார்மேட்டிங்கை கிளியர் பண்ணுவோம். நமக்கு ஹோம் டேப்பில் ஸ்டைல்ஸோட குரூப்பில் பர்ஃபெக்டான ஹெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இங்கேயே நமக்கு தேவையான ஹெட்டிங்ஸை தாராளமாக என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். நல்லா கவனிங்க, நாம் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, சேம் ஹெட்டிங்ஸோ இல்லை ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 இந்த மாதிரி ஹெட்டிங் வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ, ரைட்.
இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஃபியூச்சரில் நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் நம்ம டக்குன்னு பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்ம என்ன செய்யலாம், ரெஃபரன்சஸில் போயிட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட் கொடுத்தோம்னா அப்போது ஹெட்டிங் தான் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டாக நமக்கு ஈஸியாக என்ன ஆகும், ஜெனரேட் ஆகும். இல்லை ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, Ctrl F கொடுத்து ஃபைனில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம ஹெட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம இந்த பேஜை இந்த ஹெட்டிங் வைஸ் நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டிங்ஸோட செக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டக்கு டக்குன்னு நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு. ஸோ அப்போது ஹெட்டிங்ஸ் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணணும்னா ப்ராப்பராக ஹெட்டிங்கோட அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணணுமே தவிர நாம் ஹெட்டிங்கான ஒரு ஹெட்டிங்கோட தோற்றத்துக்கு ஒரு ஃபார்மேட்டிங்கை நாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப தப்பு, அது அவசியமே கிடையாது. அண்ட் ஈவன் ஹெட்டிங்கோட லெவலில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, கிட்டத்தட்ட 9 ஹெட்டிங்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எஸ், 9 ஹெட்டிங் வேரியேஷன்ஸ் நீங்கள் தாராளமாக கொண்டு வர முடியும். ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெட்டிங் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உட்காந்து நம்ம டெக்ஸ்ட்டை ஹெட்டிங் மாதிரி மாற்ற வேண்டாம். ஹெட்டிங் ஆப்ஷன் நமக்கு ஸ்டைல்ஸ்லேயே இருக்குது, சிம்பிளாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் ஒரு ஹெட்டிங்க்கு உள்ளே வரக்கூடிய கண்டென்ட்டை இப்படி நம்ம ஈஸியாக பார்த்திங்கன்னா அதை கொலாப்ஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். மூணாவது, ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பில்ட் பண்ணும் போது பேஸ் ஃபாண்ட்டாக ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஹெட்டிங்கில் இருக்கிறது பாருங்களேன், ஆப்டாஸ் டிஸ்பிளே ஹெட்டிங். அப்படியே கீழே வந்தோம்னா சேம் ஆப்டாஸ் தான் பாடி ஃபாண்ட். ஸோ அப்போது ஒரே பேஸ் ஃபாண்ட் தான் பார்த்தீங்கன்னா என்டையர் டாக்குமெண்ட்லேயும் நாம் யூஸ் பண்ணணும். ஒருவேளை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வித்தியாசமான ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹெட்டிங்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், வித்தியாசமான ஒரு ஃபாண்ட் கொடுக்குறோன்னு வச்சுப்போம். ரயில்வேங்கிற ஃபாண்ட் நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். மேலே இருக்கிறதுலாம் ஆப்டாஸுங்கிற ஃபாண்ட் இருக்குது, இதை பார்த்தா நல்லாவா இருக்குது. ஸோ இப்படி நிறைய வித்தியாசமான ஃபாண்ட்டை நம்ம உள்ளே கொண்டு வந்து வைக்கிறோம்னா இதுவே டாக்குமெண்ட்டோட கிரெடிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைச்சிரும். ஸோ அப்போ ஒரு பேஸ் ஃபாண்ட் எடுத்து அந்த பேஸ் ஃபாண்ட்டில் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், பில்ட் பண்ணுங்கள். அதுதான் பார்க்குறதுக்கு டாக்குமெண்ட் நல்லா இருக்கும், ப்ரெசென்டபிளாக பார்த்தீங்கன்னா இருக்கும். மற்றபடி இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் நமக்கு வருது, அதுக்கு போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் கொடுக்குறோம், கலர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அதெல்லாம் அப்பாற்பட்டது. பட் பேஸ் ஃபாண்ட்னா அது ஒன்று தான் இருக்கணுமே தவிர மல்டிபிள் ஃபாண்ட்டை உள்ளே கொண்டு வந்து டாக்குமெண்ட்டை கண்ணாப்பின்னு ஆக்கிடக்கூடாது. ஸோ அதில் எப்பவும் கவனமாக இருங்க. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து ஆப்டாஸு, கேலிபிரி தாண்டி எனக்கு வேறு ஏதாவது ஃபாண்ட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள், நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி பேக்வேர்ட் கூட போகலாம். நீங்கள் டைம்ஸ் நியூ ரோமன் என்ன பண்ணலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லை ஜார்ஜியா ஃபாண்ட் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஜார்ஜியா ஃபாண்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஏதாவது ஒரே ஒரு பேஸ் ஃபாண்ட் அதில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும். நாலாவது, பிளாங்க் பேஜை உள்ளே கொண்டு வரணும். ஸோ ஒரு பிளாங்க் பேஜில் ஒர்க் பண்ணணும்னா நிறைய பேர் வித்தியாசமான வேலைகள்லாம் செய்கிறது உண்டு. நல்லா கவனிங்க, ஒரு பிளாங்க் பேஜில் நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேஜில் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி வந்தாச்சு, பட் எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பேஜ் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் என்டர் கொடுத்து தயவு செஞ்சு ஒரு நியூ பேஜை உள்ளே கொண்டு வரவே வராதிங்க. ஓகே, அது நல்ல பழக்கமே கிடையாது. ஸோ நல்லா கவனிங்க, ஒன்றும் இல்லை, ஹோம் டேபில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த பேராகிராஃபோட ஷோ அண்ட் ஹைட் பேராகிராஃப் கொடுத்து எனேபிள் பண்ண. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, என்ட்ரு கொடுத்து ஒரு நியூ அடுத்த ஒரு பேஜ். ஸோ அப்படி வேண்டாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு எங்கே தேவை, ஒரு நியூ பேஜ் எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஒரு பிரேக்கை கொடுத்து ஒரு பேஜை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கேருந்து நமக்கு என்ன தேவை, இந்த பேஜில் இவ்வளோ தூரம் ஒர்க் முடிஞ்சு போச்சு, அடுத்த பேஜ் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நேராக நீங்கள் இன்சர்ட்டில் போய் பார்த்தோம்னா அங்கே பிளாங்க் பேஜுக்கான ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணோம்னா ஒரு பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகி இங்கேருந்து ஒர்க் பண்ணலாம். மேலே போய் பாருங்கள், பேஜ் பிரேக் விழுந்திருக்கும். இல்லை அப்படியே கீழே பாருங்கள், அதே இன்சர்ட்டில் பிளாங்க் பேஜுக்கு கீழே பாருங்கள், பேஜ் பிரேக் கொடுத்து அடுத்த பேஜுக்கு போயிடலாம். சேம் பேஜ் பிரேக். இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் லே அவுட் டேப்குள்ளே போங்க, அங்கே ஏகப்பட்ட பிரேக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். பேஜ் பிரேக்கு, காலம் பிரேக்கு, பேஜ் பிரேக் நமக்கு தேவை. இல்லை நெக்ஸ்ட் பேஜ் வேணுமா, ஆஸ் அ செக்ஷன் பிரேக்காக போடுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், செக்ஷன் பிரேக், நெக்ஸ்ட் பேஜ். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி பிரேக்கை நீங்கள் சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சில டிசைன்ஸை உள்ளே கொண்டு வரும்போது, நான் சொல்கிறது பேஜ் பார்டர், ஏன்னா பார்டர்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பாருங்கள் ஹோல் டாக்குமெண்ட்டாக இல்லை இந்த செக்ஷனாக. அப்போ செக்ஷன் பிரேக் வச்சுருந்தா தான் நீங்கள் பார்டர்ஸ்க்கு நடுவில் டிஃப்ரென்ஷியேட் காமிக்க முடியும். இல்லை லே அவுட் கொண்டு வரீங்களா, எதுனாலும் சரி உங்களுக்கு பிரேக் ரொம்ப முக்கியம். என்டர் கொடுத்து தட்டி தட்டி கீழே எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக சரியான பிரேக்கை மெயின்டைன் பண்ணோம்னா, நீங்கள் லே அவுட்டோ இல்லை இப்போ பார்டர் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் சரியான பேஜ் பிரேக்கை மெயின்டைன் பண்ணால் ஃப்யூச்சரில் எந்த விதமான ஃபார்மேட்டிங் அப்டேட் நீங்கள் கொண்டு வந்தாலும் பேஜில் உங்களுக்கு அது ப்ராப்பராக வேலை நடக்கும். கண்ணா பிறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் 2 கட்ட வேலையாக மாறி 2 வேலை உங்களுக்கு வைக்காது. ஸோ அதில் பேஜ் பிரேக்கில் தெளிவாக கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். கடைசியாக 5வது பார்த்தோம்னா இண்டென்ட் பேராகிராஃப், அதான் இந்த இண்டென்ட் ஸ்பேசிங். ஸோ ஹோமில் போயிட்டு இதை கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கிறேன். ரைட், நல்லா கவனிங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 பேராகிராஃப் இருக்குது. இதில் வந்து நமக்கு அந்த 2 பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லைன்லேயும் பார்த்தீங்கன்னா இண்டென்ட் ஸ்பேசிங் வேணும். அதுக்காக நீங்கள் உட்காந்து போய் நடுவில் அந்த ஸ்பேஸ் கொடுத்து இப்படி அந்த ஸ்பேஸிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. டேப் கொடுத்து நீங்கள் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நமக்கு இந்த ரூலர் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதில் நமக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். நாம் ஒரு பேராகிராஃப் செலெக்ஷனில் வச்சுருந்தோம்னா ஒரு பேராகிராஃப், பட் நாம் 2 வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ அந்த லைனோட இண்டென்ட்டை மூவ் பண்ணும்போது கரெக்டாக ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் நமக்கு பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆயிரும். ரூலரில் உங்களுக்கு எந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரூலரோட கான்செப்டை புரிஞ்சு அதில் ஒர்க் பண்ண பார்க்கணும். ஒரு வேளை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் இண்டென்ட் வேணுமா, ரைட் இண்டென்ட் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ அதை சரியாக இந்த ரூலரை வச்சு முடிக்க நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்பேஸோ டேபோ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஈவன் ரூலரோட மார்க்கரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் பேராகிராஃபோட இண்டென்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸிங்கில் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதில் அந்த கரெக்டான கேட்டகரியில் இண்டென்ட்ஸோட அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்து எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும், 1 சென்டிமீட்டரா இல்லை 2 சென்டிமீட்டரா எவ்வளோ வேணும்னு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் விழுந்தாச்சு. நீங்கள் அதை மார்க்கரில் மேலேயும் செய்யலாம், இல்லை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு வேல்யூ கொடுத்தும் இதை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ இந்த வீடியோவோட ஹோல் கான்செப்ட் என்னென்னா, மேனுவலாக நம்ம செய்கிற நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட்டில் நமக்கு 2 வேலையாக பார்த்தீங்கன்னா மாறிடும். நமக்கு தேவைப்படக்கூடிய ஏராளமான விஷயங்கள் சரியான ஆப்ஷனாக இருக்குது. அதை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. டாக்குமெண்ட்டும் பக்காவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் மென்ஷன் பண்ண இந்த 5 மிஸ்டேக்ஸில் நீங்கள் எதை இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.